இப்போ ஜனநாயகன் படம் சார் இப்போ வருது அப்போ வருதுன்னு ஜனவரி மாதத்துலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிப்ரவரி மாதம் முடியவே போகுது. இப்போ கடைசியில் என்ன சொல்கிறாங்க, இப்பயும் வராது அப்படின்றாங்க. இந்த வழக்குக்கும் 41 பேர் மரணத்திற்கும் தொடர்பு செயற்கையாக உருவாக்கி இந்த மரணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதாக நீதிமன்றமும் சிபிஐயும் சந்தேகப்படுது. இரண்டிலுமே தொடர்பு இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது சிபிஐயினுடைய பொறுப்பு. இது விஜயில முடிவு பண்ண முடியாது. சப்போஸ் நிரூபிக்கலன்னா சார், நிரூபிக்கலாம், படம் முடக்கப்படும். 27 இடத்துல வெட்ட சொல்றாங்க. இவர் 27 இடத்துல விட்டா படம் ஒண்ணுமே வராதுங்கிறாரு. இதுதான் இப்ப அங்க பிரச்சனை. சென்சார் அதிகாரிகள் சொல்லுகிற ஆட்சேபனை பூரா நீக்கிவிட்டு சென்சார் அனுமதி வாங்கி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்கோம். இந்த ஜனநாயகத்தில் விஜய் ஜனநாயகத்தை மதிப்பதே இல்லை. அதனுடைய விளைவுதான் ஜனநாயக படமே முடங்கி இருக்கு. இதுதான் காரணம். சட்டத்தை பற்றி அறிவு, ஜனநாயகத்தை பற்றி அறிவு இல்லை. இதுதான் இப்ப விஜய் மாட்டிக்கொண்டதனுடைய ரகசியம். இதுதான் எம்ஜிஆருடைய உலகம் சுற்று வாலிபன் படம் திரைக்கு வரவே முடியல. பம்பாய் போய் பம்பாயில பிரிண்டு போட்டு பம்பாய் விமானத்தின் மூலம் மதுரை வருது, சென்னை வருது. இவ்வளவு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தினார். நீ நேரு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூல நம்ம கூட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ ஜனநாயகன் படம் சார் இப்போ வருது அப்போ வருதுன்னு ஜனவரி மாதத்துலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிப்ரவரி மாதம் முடியவே போகுது. பிப்ரவரி எண்டுக்குள்ளே வந்துடும்னா கடைசியில் என்ன சொல்கிறாங்க, இப்பயும் வராது அப்படின்றாங்க. எப்போ தாண்டா வரப்போகுதுன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் வரப்போகுது, விஜய் பிறந்த நாளுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இது எந்த அளவு உண்மை? இல்லைங்க, விஜய் இதெல்லாம் முடிவு பண்ண முடியாது. நீதிமன்றத்தில் இருக்கு இந்த வழக்கு. நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை இந்த வழக்கு கவனமும் பெற்றிருக்கு. இந்த வழக்குக்கும் 41 பேர் மரணத்திற்கும் தொடர்பு இருக்கு. இந்த ஜனநாயகன் படத்தினுடைய காட்சிகள் கூட்டத்தை நெருக்கடியாக செயற்கையாக உருவாக்கி இந்த மரணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதாக நீங்க நீதிமன்றமும் சிபிஐயும் சந்தேகப்படுது. அப்போ இதற்கான முடிவை சொல்ல வேண்டியது சிபிஐயும் நீதிமன்றம் தான். தனி நீதிபதியை நியமித்து இந்த அத்தனை ஆவணங்களையும் அத்தனை செயல்பாடுகளையும் சிபிஐ நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இதை விசாரிச்சுட்டு இருக்கு. அப்போ இதில் இவர் எப்படி முடிவு பண்ண முடியும்? விஜய் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஜனநாயகன் என்பது இந்தியா சட்ட திட்டங்களுக்கு உள்ள ஒரு விஷயம். சென்சார் போர்டில் பல எதிர்ப்புகளை அங்கே பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க ஜனநாயகத்தில். அப்போ இந்த நீதிமன்றத்தினுடைய சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கு. 41 பேர் மரணம் வழக்கு. இரண்டிலுமே தொடர்பு இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது சிபிஐயினுடைய பொறுப்பு. அப்படி சிபிஐ நிரூபித்தால் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இது விஜயில முடிவு பண்ண முடியாது. சப்போஸ் நிரூபிக்கலன்னா சார், நிரூபிக்கலாம், படம் முடக்கப்படும் கடைசி வரைக்கும். ஆமா, போகணும். ஏன்னா இப்போ இவர் சில சங்கடமான சந்தேகத்துக்கிடமான காட்சிகளை வெட்ட இவர் மறுக்கிறார் விஜய். ஏன்னா கிளைமேக்ஸ் இந்த காட்சி தாங்கிறார். இந்த கூட்டம் தான், இந்த கூட்டம் செயற்கை. இதுல அதே போல பல நெருக்கடியில் 27 இடத்துல வெட்ட சொல்றாங்க படத்தை. இவர் 27 இடத்துல விட்டா படம் ஒண்ணுமே வராதுங்கிறாரு. அப்போ ரீல்ஸ் மாதிரி ஆயிரும். இதுதான் இப்ப அங்க பிரச்சனை. அப்ப இது இவர் என்ன பண்ணணும்னா, படம் ரிலீஸ் ஆகணும்னா இதுல ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகே. அதாவது எம்ஜிஆருடைய வழக்கறிஞர் சுப்பிரமணியம் KS, இவர் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு
நான் காந்தி அல்லன்னு ஒரு விஜயகாந்த் படம். காந்தி பேரை சொல்லிட்டு அங்கே வெட்டு குத்து ரத்தம் கொலை எல்லாம் இருக்கு. அந்த படத்தை தடை பண்ணிட்டான். ஏண்டா காந்தி இப்படியாடா பண்ணாரு? படம் திரைக்கு வருவதற்கு விஜய் பண்ண முதல் தப்பு என்னன்னா, சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டு தான் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்கணும். நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறோம்னா பொண்ணு யார் மாப்பிள்ளை யார் திருமண தேதியை நிச்சயிச்சு தான் எங்கே போவேன்? மண்டபத்துக்கு. அப்போ தான் மண்டபத்தை புக் பண்ணுவீங்க. முதலே மண்டபத்தை புக் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளை தேன்னா இதுதான் விஜய் பாலிசி. சென்சாரில் கண்டிப்பாக நீ அரசியல்வாதி ஆகிட்ட, பல இடைச்சொற்கள் இருக்கு, அரசியல் இருக்கு அதுக்குள்ள. அப்போ சென்சார் வராமல் எப்படி சென்சார் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இப்போ ரிலீஸ் ஆகிரும். இதுதான் கிடைச்சல். இப்போ நீதிபதி கேட்குறாரு, படத்துக்கு முதல்ல சட்டத்தை மதித்து பழகு. சென்சார் போர்டில் நீங்கள் சென்சார் அதிகாரிகள் சொல்லுகிற ஆட்சேபனை பூரா நீக்கிவிட்டு சென்சார் அனுமதி வாங்கி வச்சுட்டு அப்புறம் தான் எதை அறிவிக்கணும்? ரிலீஸ் டேட்டை. இவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட்டை போடு, பார்த்துப்போம். நம்ம கிட்ட தானே எல்லாரும் இருக்காங்க. இதுதான். அப்போ சட்டத்தை பற்றி அறிவு, ஜனநாயகத்தை பற்றி அறிவு, எந்த அறிவு ஜனநாயகத்தில் இல்லை. இதுதான் இப்போ விஜய் மாட்டிக்கொண்டதனுடைய ரகசியம். இதுதான். சரி, இப்போ மாட்டிக்கிட்டாரு. இப்போ மக்களுடைய கேள்வி என்ன இருக்குன்னா, மக்கள்கிட்ட அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க அவர் வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ சிக்கல் ஏற்படுத்துறாங்க. ஜனநாயகன் படம் வந்துருச்சுன்னா அவர் ஜெயிச்சுன்னு தெரியுது, ஆனால் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தடுக்கிறாங்க. இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ உருவாதுல்ல சார்? இல்லை, இது யார் கோர்ட்டும் சிபிஐ தடுக்குதா? இப்போ கோர்ட்டையும் சிபிஐயும் திமுக வச்சிருக்கா? ஒன்றும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீதிமன்றத்துக்குள்ளே சென்சார் தள்ள வராது. அப்போ நீதிமன்றம் என்ன அமித்ஷா தான் தலைமை நீதிபதியா? கிடையாது. இது சட்டம் தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அத யாருடைய தப்பு? ரிலீஸ் தேதி அறிவிச்சது விஜய் அவர்கள். அப்போ உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்கிறான். இதுதான் நியதி. சட்டம் தன்னுடைய கடமை செஞ்சு சட்டம் யாரையும் பார்க்காது. ஏழை எளியவன், பணக்காரன், வசதி படைச்சவன், பண்ணையார், எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். ஜனாதிபதிக்கு ஒரு வாக்கு தான், பஞ்சை பராரி மூட்டை தூக்குறவனுக்கு ஒரே வாக்கு தான். இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தில் விஜய் ஜனநாயகத்தை மதிப்பதே இல்லை. அதனுடைய விளைவு தான் ஜனநாயக படமே. இதுதான் காரணம். சார், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன முடக்குனாலும் என் பிறந்த நாளுக்கு படத்தை கொண்டு வரேன். அவங்க ஃபேன்ஸ்லாம் என்ன சொன்னால், எங்கள் அண்ணன் கச்சேரியை நாங்கள் அங்கே ஆரம்பிக்கிறோம். வரும்போதே டைட்டிலு இப்போ வரைக்கும் தளபதி விஜய் தான். படம் எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்துச்சுன்னா முதல்வர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? இல்லைங்க, இந்த நாட்டில் பல பேர் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்பட்டு தான் வந்தாங்க. பல பேர் இப்போ அவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. முதலமைச்சர் நாற்காலி என்பது மக்கள் ஓட்டு போட்டால் யார் வேணாலும் போகலாம். இப்போ 26 தேர்தலில் விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட்டால் முதலமைச்சர் ஆகலாம். ஓட்டு போடவில்லை என்றால் இன்னும் 5 ஆண்டு காலம் காத்திருக்கணும். 5 ஆண்டு காலம் காத்திருப்பாரா என்பதுதான் கடுமையான கேள்வி. இல்லை ஜனநாயகன் பார்ட் 2வா? பல படங்கள் பொட்டிக்குள்ளேயே கிடக்குது. விஜயுடைய அரசியலும் பொட்டிக்குள்ளே போயிடக்கூடாது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வை என்பது அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. இந்த அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டது, பார்த்து கொண்டது, தெரிந்து கொண்டது. நீங்கள் ஒரு கூட்டம் போடுற ஒருத்தன் ஜோசிகாரன் குறித்து கொடுத்த மத்தியான உச்சி வெயிலில் ஒரு பந்தல் கூட இல்லாமல் நீ கேரவனாலேருந்து 20 நிமிஷம் வந்து பேசுகிற, ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். மக்கள் வெயிலில் காயுவாங்களே. அப்போ இதெல்லாம் உனக்கு அரசியல் அடிப்படை அறிவே இல்லை. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, அதனால தான் நாங்கள் போடல. நான் தான் கேட்டோமே அப்படின்றாங்க. இல்லை, 12 மணிக்கு தான் பர்மிஷன் கொடுத்தாங்களா? தமிழ் இந்தியாவிலேயே விஜய் ஒருத்தர் தான் கட்சி நடத்துகிறார். நீதிமன்றமே இல்லை, உயர் நீதிமன்றங்களே இல்லை, உச்ச நீதிமன்றங்களே இல்லை.
ஸ்டாலின் என்ன டெல்லியினுடைய தலைமை நீதிபதியா? கிடையாது. அப்புறம் உயர்நீதிமன்றம் இருக்கு. ஐயா எங்களுக்கு பெர்மிஷன் தர கேட்ட தட்டுனா தர போறாங்க. எல்லா முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பது யாரு? தலைமை நீதிபதி. கண்டிப்பா. ஸ்டாலின் ஒண்ணு சர்வாதிகாரி ஸ்டாலின் அல்ல, அவர் ஹிட்லர் அல்ல, ஒரு ஜனநாயகவாதி. இந்த ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்ய போறாரு. முடிஞ்ச இறுதி கட்டத்தில் இருக்கார். அதனால அரசியலில் வெற்றி பெற்ற அத்தனை பேருமே ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. எம்ஜிஆருடைய உலகம் சுற்று வாலிபன் படம் திரைக்கு வரவே முடியல. கருணாநிதி முதலமைச்சர், கருணாநிதி முதலமைச்சர். இங்க அப்பெல்லாம் இவ்வளவு விஞ்ஞானம்லாம் வளரல. ஃபர்ஸ்ட் காப்பி வந்துருச்சு. அதை பிரிண்ட் போடுறதுக்கு பிரசாத் ஸ்டுடியோவுக்கு போனால் ஃபர்ஸ்ட் காப்பியை எடுத்துகிட்டு போயிடுவானுங்க திமுக ஆட்கள். குண்டர் படை எடுத்துகிட்டு போயிடும். எம்ஜிஆர் பயப்படுறாரு. அப்போ அவர் திமுக எடுத்து அதிமுக ஆரம்பிச்சிட்டார். அப்போ உங்களுக்கு டிஜிட்டல்லாம் கிடையாது, ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட் காப்பி போச்சுன்னா முடிஞ்சது, முடிஞ்சது. எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்துட்டு பம்பாய் போகிறார். பம்பாய் போய் பம்பாயில் பிரிண்ட் போட்டு பம்பாயில் விமானத்தின் மூலம் மதுரை வருது, திருச்சி வருது, சென்னை வருது, கோயம்புத்தூர் போகுது. எது படப்பெட்டி எதில் பறக்குது? ஃப்ளைட்டில் பறக்குது. முதல் முறையாக உலகம் சுற்றி வாழி அப்படிதான் வந்தது. உண்மையாக உலகம் சுற்றி வந்திருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தினார் எம்ஜிஆர். நீ சட்டத்தை முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களே. புஷி உங்களை காப்பாற்ற மாட்டாரு. இட்டாண்டு வந்துட்டு இட்டாண்டு போறதாயா ஏன் வேலை? ஆதவர்ஜனா காப்பாற்ற மாட்டார், நிர்மல்குமார் காப்பாற்ற மாட்டார், ஜான் ஆரோக்கியசாமி காப்பாற்ற மாட்டார். உங்களது மக்களும் சட்டம் தான் காப்பாற்றும். இந்த வாட்டி பர்மிஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. இந்த வாட்டி டென்ட் எல்லாம் போடுறாங்களா, சேர் எல்லாம் போடுறாங்க. இப்போ கேள்வி வருது, இந்த வாட்டி எப்படி பர்மிஷன் கிடைச்சது? என்ன அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா செட்டு முதலமைச்சர் செட்டு ஒன்னா நினைக்கிறாங்க. ஜாலியாக கை காட்டினா ஓட்டு, அதுக்கப்புறம் சீட்டு. நேர தலைமைச் செயலகம் பனையூரில் கிளம்பி தலைமை செயலகத்தில் டிராப். இதெல்லாம் நடக்குமா? ஜெயலலிதா முதலமைச்சர் ஆவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் ஆனாங்க. சட்டசபையில் ஜெயலலிதா மானபங்கப்படுத்தப்பட்டார். அப்ப முதலமைச்சர் நாற்காலி ஈஸியெல்லாம் கிடைக்கல. யாருக்கு ஈஸியெல்லாம்? எம்ஜிஆர் ஒளிஞ்சு இருந்தார். உலகம் சுற்று வாலிபன் படம் வந்தால் நான் சேலை கட்டி கிழிக்கிறேன்னு சொல்லி மதுரை முத்துன்னு ஒரு பெரிய மேயர் அவர் சொன்னார், வரட்டு நான் பார்த்துக்கிறேன்னார். ஓடிருமா மதுரையில் பெரிய தாதா அவர். மதுரை முத்து மிகப்பெரிய தாதா. ஜேபிஎல்லாம் இருந்தார்ல, அதே போன்று அவர் கொளுத்திடுவான் படத்தை திருடிட்டு போயிடும். அப்போ அதிமுக தொண்டை படப்பெட்டியை ஊர்வலமாக அடிச்சுட்டு போனான். பெரிய பாதுகாப்பு. எம்ஜிஆர் தொண்டர்கள் தான் அந்த படப்பெட்டியை பாதுகாத்து விமான நிலையத்திலிருந்து 10,000 பேர் ஊர்வலம் எடுத்துட்டு போறான். ஒன்றும் பண்ண முடியாது. கோயம்புத்தூர் அப்படி, ஈரோட்டில் அப்படி, திருச்சியில் அப்படி, திருநெல்வேலி, எல்லா ஊர்களிலும் படப்பெட்டி ஊர்வலம் எம்ஜிஆரே வர்ற மாதிரி. விமான நிலையத்துக்குள்ள போனால் 5000 பேர் எடுத்துட்டு பொட்டி எடுத்துட்டு வண்டியில் வச்சு தள்ளிட்டு அதிமுக குடி கட்டி போச்சு. பெரிய போராட்டம். விஜய் என்ன மிக வியர்க்காமல் கேரவன் மேல நேராக முதலமைச்சர் நாற்காலிக்கு போட முடியுமா? அது சாத்தியம் இல்லை. ஒவ்வொருவரும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். ஜெயலலிதா உடை கிழிக்கப்பட்டு, முடி இழுக்கப்பட்டு, மானபங்கப்படுத்தப்பட்டு, டேபிளுக்கு கீழே துரைமுருகனால் தாக்கப்பட்டு, அலங்கோலமா ஒரு பெண்ணுன்னு கூட என்னை பார்க்கல, இப்படி என்னை சித்திரவதை செய்கிறார்களே, இனிமேல் நான் வரவே மாட்டேன், வந்தால் முதலமைச்சர். இதுதான் சபதம். நீங்க புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனாவும் தலைவராக நீங்க தான் முதலமைச்சர். 30-40% கூட நமக்கு தான். இப்படி அதிமுக திமுக ஓட்ட அப்படியே கரைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானவரா? இல்லையே.
எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் கட்டி காத்த ஓட்டை, அண்ணா போட்ட சூரியனை, ரெட்டை இலையெல்லாம் மறைக்க முடியும். ஒரே நாளில் காலி பண்ணிட்டு வர முடியுமா? அது வாய்ப்பு இருக்கா? இது சினிமாவில் வேணால் நடக்கும். கதை, திரைக்கதை, வசனம், மியூசிக் தான் நடக்குமே தவிர நிஜத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இல்லை. சரிங்க சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.